சேனல் ஃபைனன்ஸங்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களம் சூடுபிடிக்க போய்கிட்டு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்றதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். திமுக சார்பில் டாக்டர் முத்துராஜா போட்டியிடுகிறார். அவர் சிட்டிங் எம்எல்ஏ அந்த தொகுதியில். அடுத்ததாக ஏடிஎம்கே அந்த என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகுதி. ஏன்னா ஏடிஎம்கேல தான் இது வரைக்கும் ஆள் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. பிஜேபியில் ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். இன்னொரு பக்கம் புதிதாக களம் கண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஷெரீப் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முன்னதாகவே அறிவிச்சிட்டாங்க எழிலரசி அவர்கள் போட்டியிடுறாங்க. இந்த 4 பேர் தான் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய நபர்கள். மற்றவர்களெல்லாம் சுயேட்சை வேட்பாளர்கள். இந்த 4 பேர்ல அந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை தனக்கான தொகுதியாக மாற்றப்போவது யார், தன் கட்சிக்கான தொகுதியாக மாற்றப்போவது யார் அப்படின்றதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய டாக்டர் முத்துராஜா அவர்கள் 2021 முதல் முறையாக போட்டியிட்ட அந்த முதல் தேர்தலிலேயே ஒரு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாரு. அப்போ ஏடிஎம்கேல யார் களம் கண்டதுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் தொண்டைமான் அவர்கள் தான் ஏடிஎம்கே சார்பாக போட்டியிடுறாரு. கார்த்திக் தொண்டைமானை காட்டிலும் இவர் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரு. ஒரு டாக்டரும் கூட முத்துராஜா அவர்கள். அந்த தொகுதியில் முதல் முறையாக வெற்றி பெற்ற அந்த சூழ்நிலையில் எதிர்த்து போட்டியிட்ட கார்த்திக் தொண்டைமான் அவர்கள் சற்று ஒரு வருடத்திற்கு முன்பு இல்லை ஒரு 10 மாதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காலகட்டத்துக்கு முன்னாடி தான் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய கார்த்திக் தொண்டைமான் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிட்டார். இப்போ முத்துராஜா அவர்களுக்கு இரட்டிப்பு பலமாக இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து அதிமுக சார்பாக அங்கே போட்டியிடுறது கார்த்திக் தொண்டைமான் மட்டும்தான் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில். இப்போ கார்த்திக் தொண்டைமானும் டிஎம்கே போயிட்டார் அப்படின்னா அங்கே ஒரு சரியான ஆட்கள் இல்லைன்னு தான் பரவலாக பேசப்பட்டு வந்தது. அதே போல் அந்த சொல்லுக்கு இணங்க அந்த தொகுதியானது பிஜேபிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ புதுக்கோட்டையில் பிஜேபி சார்பாக ராமச்சந்திரன் களம் காண்கிறார். எந்த லாஜிக்கில் அவங்க கொடுத்தாங்கன்னே தெரியல. ஆக்சுவலாக புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான அளவில் சட்டமன்ற தொகுதியில் இஸ்லாமியர்கள் வாக்குகள் அதிகமாக இருக்குது, கிறிஸ்தவ வாக்குகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே பிஜேபி பொறுத்த வரைக்கும் அதிகமான இந்த சிறுபான்மையின் வாக்கு அவங்க விழப்போவது கிடையாது பிஜேபிக்கு. ஸோ ஏதோ ஒரு அடிப்படையில் பிஜேபி ராமச்சந்திரன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ரொம்ப பிரைட்டாக இருக்குது முத்துராஜாவுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எதிர்த்து போட்டிக்கிட்ட கார்த்திக் தொண்டைமான் நீங்கள் வந்துட்டாருன்னா அது முத்துராஜா அவர்களுக்கு பலம் தான். இன்னொரு பக்கம் புதுசாக தாவேக்க வந்ததில்லை, அது டேமேஜ் பண்ணுள்ள திமுக ஓட்டு அப்படின்னா ஷெரீப் அவருடைய முகம் எத்தனை பேருக்கு அங்கே தெரியும்னே தெரியாது. ஏன்னா ஆக்சுவலாக புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் தாவேக்கால பர்வேஸ் மட்டும் தான் அங்கே தெரிஞ்சிட்டு இருந்தார். பர்வேஸ் புதுக்கோட்டையில தான் போட்டியிடுவார் நினைச்சிட்டு இருந்த தருவாயில் பர்வேஸ் அவர்கள் அறந்தாங்கிக்கு போயிட்டார் போட்டியிடுறதுக்கு. ஷெரீப் அப்படின்றவரை இங்கே தாவேக சார்பில் நிறுத்திட்டாங்க. ஸோ அவருடைய முகம் கூட மிகப்பெரிய பரிச்சயம் கிடையாது. விஜய் அப்படின்ற முகத்துக்காக தான் ஓட்டு விழுந்தா அங்கே அவருக்கு செல்வாக்கு. இன்னொரு பக்கம் எழிலரசி அவர்கள், அதாவது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போன 2021 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இங்கே 11,000 வாக்குகள் பெற்றது. ஸோ இந்த முறை எந்த அளவுக்கு உயரப்போகுது வாக்கு அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உயர்ந்தாலும் எந்த அளவுக்கு உயரும்? ஏன்னா 11,000 அப்படின்றது அதிகப்படியாக போனால் 20,000 வரைக்கும் போகலாமா, ஒரு 9,000 வாக்குகள் போகலாமா அப்படின்ற அளவுக்கு தான் பார்க்க முடியும் அவங்களால அந்த தொகுதியில். ஸோ வெற்றி வாய்ப்பு அப்படின்றது கிடையாது. இங்கே போட்டி அப்படின்றது முத்துராஜாவுக்கு சரியான வகையில் யாரும் ஈடு கொடுக்க வகையில் இங்கே கிடையாது. தாவேக்காவாக இருக்கட்டும், இல்லை பிஜேபி ராமச்சந்திரனாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இந்த 3 பேருமே முத்துராஜா அவர்களுக்கு இணையான போட்டியாக பார்க்க முடியல புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை. இப்போதே தெரிகிறது ரொம்ப கிளியர் கட்டா புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுகவிற்கு சாதகமாக இருக்கிறது. முத்துராஜா போன முறை வெல்வாரா அப்படின்னு பார்த்த அந்த தொகுதி மக்கள் இந்த முறை வென்று விட்டார் அப்படின்ற இடத்துல தான் இப்போ இருக்காரு. ரீசன் பார்த்தீங்கன்னா முத்துராஜா பொறுத்த வரைக்கும் 2021 வெற்றி பெற்று முதல் 1 வருடம் 1.5 வருடம் அவர் என்னப்பா புதுசாக ஒன்றுமே செய்ய மாட்டாரு, தொகுதிக்கெல்லாம் பகுதிகளுக்கெல்லாம் வரமாட்டாருன்னு ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருந்தது. அவர் புதிதாக பதவி ஏற்றிருக்கிறார் எம்எல்ஏவாக. ஒரு 1.5 வருடத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த பகுதிகளையும் சுற்றி போக ஆரம்பிச்சிட்டார். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் என்னென்னலாம் இல்லாமல் இருந்துச்சோ, சாலைகள், குடிநீர் வசதி என்னென்னலாம் இல்லாமல் இருந்துச்சோ கேட்ட உடனே எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தா. அதுவும் கடைசி 2 வருடம் நினைக்கிறேன் ரொம்ப சுற்றி வேலை பார்த்தாங்க. யாரெல்லாம் முத்துராஜாவை வசைப்பாடினார்களோ ஒழுங்காக வரலன்னு சொன்னோம், அதே நபர்கள் அதே வாயால் சூப்பராக பண்ணுறாரு, எனி டைம் தொகுதியில் தான் இருக்காரு, ஒன்றே அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அங்கே சொல்லி பேஷண்ட்டும் பார்க்குறாரு, அதே நேரத்தில் மக்களையும் இந்த தொகுதி மக்களையும் வர சொல்லி பார்க்குறாரு, சிறப்பாக செய்கிறாருன்னு எந்த வாயெல்லாம் தூற்றியதோ அதே வாய் போல ஆரம்பித்து விட்டது. இது நான் சாதகமாக சொல்ல நினச்சிக்காதீங்க, இது கள நிலவரம். நான் கள நிலவரத்தை அப்படியே முன்னாடி பிரதிபலிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ முத்துராஜா அவர்களுக்கு சாதகமான சூழல் தான் இப்போது அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் அவர் புதிதாக பதவியேற்றவுடன் டக்குன்னு செட் ஆகாது, இல்லை அடாப்ட் ஆகாது. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார், பிடிச்சிக்கிட்டார். அப்புறம் எப்படி தொகுதி மக்கள்கிட்ட பேசணும், என்னென்ன செஞ்சு கொடுக்கணும்னு கேட்ட அனைத்தையும் சரியாக செய்து விடுத்தார். குறிப்பாக கடைசி ஒரு வருடம் மிக சுறுசுறுப்பாக பம்பரமாய் சுற்றி வேலை பார்த்து அந்த தொகுதி தனக்கான தொகுதின்னு மாற்றிட்டார். இவர் பார்த்த வேலைகளை தான் திமுக தலைமையே சீட்டு கொடுத்தா முத்துராஜா அவர்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா கார்த்திக் தொண்டைமான் அதிமுக அங்கே போயிருக்கார். ஸோ அவருக்கு தான் கொடுப்பாங்களோ சீட்டுன்னு எதிர்பார்த்தாங்க.
சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு, அவருக்கே கொடுக்கலான்னு சொல்லி தான் திமுக தலைமையில் முத்துராஜாவை தேர்ந்தெடுத்தார்கள். மீண்டும் இப்போ 2வது முறையாக போட்டியிடுகிறார். வெற்றிக்கான வாய்ப்பு அவருக்கு பிரகாசமாக இருக்கு. இவரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 80%, அதாவது 80% இவருக்கான இணையான ஆட்கள் அந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போடலை, ஆப்போனன்ட்ல நிக்கல. இது நாள் வரைக்கும் கார்த்திக் தொண்டைமான் ஆப்போனன்ட்ல இருந்தாரு. ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்திலே தான் திமுக அதிமுக ஃபைட் நடந்துட்டே இருக்கும். இந்த முறை ரொம்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு. புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் முத்துராஜாவின் கோட்டையாக இப்போது புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். வரக்கூடிய 23 அந்த தேர்தல் அந்த வாக்கு பதிவுக்கு பிறகு மே 4ஆம் தேதி அது உறுதியாகிடும் போல தான் இன்றைக்கு கால நிலவரம் இருக்குது. இதுதான் இன்றைக்கு புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை முத்துராஜாவின் முத்துக்கோட்டையாக மாறுகிறது புதுக்கோட்டை.